துரியோதனுக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இருந்துச்சு. இல்லாதது எதுவுமே கிடையாது துரியோதனனுக்கு. அவருடைய துரியோதனுடைய அப்பா, தந்தையார் வந்து திருதராஷ்டிரர் வந்து அஸ்தினாபுரத்துக்கே வந்து ராஜா. அஸ்தினாபுரங்கிற ஒரு பெரிய ராஜாங்கத்துக்கு ராஜா. ஆனா, இந்த துரியோதனன் வந்து இந்த பாண்டவர்கள் மேல வச்சிருந்த பொறாம காரணமா என்ன பண்ணிட்டாப்ல, தங்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டாப்ல. அவர் என்ன பண்றாரு, பீமன் பாண்டவர்களில் ஒருத்தரான பீமனை வந்து விஷம் கொடுத்து கொல்ல பார்க்குறாரு. அப்புறம் அவரை வந்து தண்ணிக்குள்ள முங்க முங்க வச்சு கொல்ல பார்க்குறாரு. அதே மாதிரி எல்லா பாண்டவர்களையும் ஒரு கொல்ல பார்க்குறாரு. எப்படி அவங்க தங்கியிருந்த மாளிகைக்கு வந்து நெருப்பு வைக்கிறது மூலமாக அவங்கள வந்து கொல்ல பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் வந்து பொறாமை காரணமா அடுத்தவங்கள வந்து கஷ்டப்படுத்துறது, அடுத்தவங்கள வந்து அந்த அடுத்தவங்க உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து துரியோதனன் போறாரு. ஆக்சுவலா வந்து இந்த பாண்டவர்களுடைய மூத்த அண்ணன் யுதிஷ்டிரர் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் வந்து துரியோதனோட வயசுல மூத்தவர். ஸோ நியாயப்படி பார்த்தோம்னா, அந்த ஹஸ்தினாபுர ராஜாங்கம் வந்து யுதிஷ்டிரர் தான் போகணும். ஆனா, அவருக்கு அந்த ராஜாங்கத்தை குடுக்காம, அவருக்கு என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு நிலத்த குடுக்குறாங்க. அதுவும் கூட வந்து ஒரு நல்ல நிலம்னு சொல்ல முடியாது. ஒரு வறண்ட நிலத்த குடுத்து அவங்கள வந்து அனுப்பி விட்டுர்றாங்க. ஆனா பாண்டவர்கள் தங்களுடைய கடுமையான உழைப்பினால என்ன பண்றாங்க, அந்த வறண்ட நிலத்த கூட ஒரு அருமையான ராஜாங்கமா ஆக்கிடுறாங்க. இந்திரபிரஸ்தா அப்படிங்கிற ஒரு அருமையான ராஜாங்கமா ஆக்குறாங்க. அந்த பாண்டவர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த பொறாமையினால அது பொறுக்கல. துரியோதனனுக்கு பொறுக்கல. வந்து கொல்ல பார்க்குறாப்புல. அப்புறம் அவங்களுக்கு ராஜாங்கத்தையும் குடுக்கல. அவங்களுக்கு வறண்ட நிலத்த குடுத்துடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க அந்த வறண்ட நிலத்த வந்து ஒரு பெரிய ராஜாங்கமா உருவாக்குனதுக்கு அப்புறம், திரும்பவும் துரியோதனனுக்கு வந்து அந்த பொறாமையினால அத பொறுத்துக்க முடியல. என்ன பண்றாரு? அந்த கேம்பிளிங் சூதாட்டம் மூலமாக என்ன பண்றாரு? அந்த அந்த ராஜாங்கத்தையும் பறிச்சுக்கிறாரு. அதோட இல்லாம பாண்டவர்களுடைய மனைவி திரௌபதிய வந்து எல்லார் முன்னாடியும் துகிலுரிஞ்சு அவமானப்படுத்திடுறாரு. அப்புறம் பாண்டவர்கள வந்து 14 வருஷம் காட்டுக்கும் அனுப்பிடுறாப்புல. இதெல்லாம் எதனால அந்த பாண்டவர்கள் மேல இருக்கக்கூடிய பொறாமையின் காரணமாக. சரிங்களா? அதாவது அந்த பொறாமைங்கிறது வந்து என்ன பண்ணுது, ஒரு மனிதனை வந்து அவனையும் சந்தோஷமா இருக்க விடுறதில்ல, மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துற அளவுக்கு கொண்டு போயிருது. அதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அப்புறம் பாண்டவர்கள் வந்து திரும்ப வராங்க. 14 வருஷம் காட்டுல இருந்துட்டு திரும்ப வந்து அவங்களுடைய ராஜாங்கத்தை கேட்கிறப்ப கண்ணை மூடிட்டு மறுத்துடுறாரு. கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாரு. அப்புறம் வந்து கிருஷ்ணர் வந்து தூதுவரா போறாரு. போயிட்டு பாண்டவர்களுடைய சார்பில் வந்து கேட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 கிராமனாவது கொடுங்க பாண்டவர்களுக்கு. அவங்க நாட்டை வேணா கொடுக்க வேண்டாம், பரவாயில்ல. ஒரு ஆளுக்கு ஒரு கிராமம் சொல்லி 5 கிராமத்தினாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தோம். துரியோதனன் வந்து அந்த பொறாமையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய துரியோதனன் வந்து அதையும் மறுத்துடுறாரு. அப்புறம் என்ன ஆகுது, நமக்கு எல்லாம் தெரியும். போர் வர தவிர்க்க முடியாம போயிருது. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் நடக்குது. அந்த போர்ல வந்து கடைசியில் என்ன ஆகுது, துரியோதனன் வந்து தன்னுடைய ராஜாங்கத்தையும் இழந்துடுறாப்புல, தன்னுடைய உயிரையும் இழந்துடுறாப்புல. ஸோ இதனால வந்து அந்த பொறாமை குணம் அப்படிங்கிறது வந்து நம்ம கிட்ட அதாவது நம்மகிட்ட இருக்கிறதையும் அழிச்சிரும், கடைசியில் நம்மளையும் அழிச்சிரும், மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தும். இதான் வந்து பொறாமை குணத்தினுடைய ஒரு மோசமான விளைவு. சரிங்களா? ஸோ அதனால வந்து பொறாமை குணங்கிறது வந்து நம்ம கண்டிப்பா வந்து அதை வந்து நம்ம கைவிடணும்.